அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் பேசுகிறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவியில் அனுபவிச்சுட்டு இருக்காரா? இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியலில் நல்லது இல்லைங்க. அட்வான்ஸாக பணத்தை 12ஆம் தேதி டிசம்பருக்குள்ளே 900 ரூபா கொடுத்து 900 கோடிக்கு கொடுத்துருக்கோம். அது ஏன் அப்பா சொத்துனோ உங்கள் அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன், எப்பொழுதும் சொல்ல மாட்டேன். அதனால் எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயவு பண்ணி இந்த விஷயத்தை கொஞ்சம் காதார கேட்டுக்காங்க. அதில் நான் இப்போவே உங்களை கேட்குறேன், 92% செலவாயிடுச்சுன்னு சொன்ன அமைச்சர் மழை வந்த பிறகு 42% தான் செலவாயிருக்குன்னு சொன்னால் எதை நம்புறது மக்கள்? ஒரே ஒரு நம்பர் 92%க்கும் 42%க்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசக்கூடிய ஒரு அமைச்சர் இப்போ இன்னைக்கு அவங்க இன்னொரு அமைச்சர் மூலமாக கேட்குறாங்க, எங்கள் 0.2 சென்டிமீட்டர் இன்னும் ஜாஸ்தியாக வரும்னு சொல்லியிருந்தா நாங்கள் ஏற்பாடு பண்ணிருப்போம்னு பேசுகிறீங்களா? நான் 12ஆம் தேதி வார்னிங் கொடுத்தது எங்களுக்கு சமயத்தில் வார்னிங் கொடுக்கலன்னு சொன்னவங்களே நான் கேட்குறேன். 12ஆம் தேதி 5 நாளைக்கு முன்னாடி கொடுத்த வார்னிங் இல்லைங்கிறீங்களா? அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா 12ஆம் தேதி வார்னிங் கொடுக்கலன்னு? ஒரு ரயில்வே லைன் கடியில் கட்டின பாலத்தில் தண்ணி திரும்பி எஸ்டேட்டுக்குள்ளவே வருது, அது மத்திய அரசு பொறுப்பா? பேரிடர்வு நடக்கும்போது முதலமைச்சர் இந்திய அலையன்ஸோடு உட்காந்துருந்தார். ஆஸ் தேசிய பேரிடர்வு, அதாவது நேஷனல் டிசாஸ்டர்ன்ற அனௌன்ஸ்மெண்ட்டை மத்திய அரசு அனௌன்ஸே பண்ணலை. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த 4 மாவட்டத்திலையும் ஒரு வருஷத்துக்கு வர வேண்டிய மழை முழுவதும் ஒரே நாளில் பெஞ்ச அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. நான் உஜ்ஜாயிப்பா, அதாவது குத்துமதிப்பாக சொல்கிறேன், ஒரு 50 சென்டிமீட்டர் மழை, 50 சென்டிமீட்டர் மழைங்கிறது தூத்துக்குடி போல ஏரியாவில் தோராயமாக ஒரு வருஷத்துக்கு வரக்கூடிய மழை. அந்த மழை ஒரே நாளில் பெய்யவே அங்கே தண்ணி தேங்கி போகிறதும், வீடு முழுகி போகிறதும், மக்கள் அதில் தவிச்சுக்கிட்டு இருக்கிறதும், இது 18ஆம் தேதியே செய்தி கிடச்சி. 18ஆம் தேதி திங்கக்கிழமை காலையிலே எனக்கு செய்தி அங்கேருந்து சில பேர் ஃபோன் பண்ணி, இங்கே கட்சிக்காரர்களும் ஃபோன் பண்ண பிறகு நான் உடனடியாக அன்னைக்கு பார்லிமெண்ட் இருக்குது, நடந்துட்டுருக்கு. அன்னைக்கு மத்தியானமே உள்ளாட்சித்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை போய் பார்த்து அவர்கிட்ட இந்த 4 மாவட்டங்களுக்கு உடனடியாக எந்த விதமான உதவி பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும், நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவரும் உடனடியாக அந்த 4 மாவட்டத்துக்கும் தேவையானதை எவ்வளோ அனுப்பணுமோ அதோடு இல்லாமல் அதிகமாக இன்னும் கூடுதலாக உதவி கூட பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே ஆர்டர் கொடுத்ததை நான் அன்றைக்கி ராத்திரி பார்லிமெண்ட்டில் என்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போட்டேன், பதிவு பண்ணினேன். என்னெல்லாம் விதமான உதவிகள் மத்திய அரசு உடனடியாக கொடுத்துருக்குன்றதை நான் அன்றைக்கும் அந்த ப்ரெஸ்ஸில் அந்த ட்விட்டர் மூலமாகவும் போட்டதற்கு, ஹோம் மினிஸ்ட்ரி மூலமாக அது ப்ரெஸ் ரிலீஸாகவும் வந்ததுனால அந்த விவரத்தில் நான் இப்போது அதிகபட்சமாக பேசலை. 18ஆம் தேதியே ராத்திரிக்கு அந்த விவரம் வெளியில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே போட்ஸும் போயிட்டுருக்கு, ஹெலிகாப்டர் மூலமாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ ஹெலிகாப்டர், எவ்வளோ போட் அப்படிங்கிறத மாத்திரம் ஒரு 2-3 விவரம் கொடுக்குறேன். ஆனால் மொத்தமாக சேர்த்து 21ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் நம்ம கையில் இருக்கக்கூடிய செய்தி 42,290 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க மொத்தமாக. இதில் எல்லாரும் சேர்த்து மீட்கப்பட்டது, ஸ்டேட் போலீஸு, ஸ்டேட்டில் ரிலீஃப் பண்ணுறவங்க, இராணுவ படை மூலமாக, கப்பல் படை மூலமாக, கோஸ்ட் கார்டு மூலமாக, இதெல்லாம் சேர்த்து போட்டு 42,290 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு அஃபீஷியலாக தெரிஞ்ச ரெக்கார்டு பிரகாரம் பார்த்திங்கன்னா 31 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. மிக வருத்தமான விஷயம். 31 பேர். இத்தனை மீட்பு பணிக்கு உடனடியாக மத்திய அரசும் செயல்பட்டு போயிருந்தாலும் 31 பேர் எனக்கு லாஸ்ட்டாக கிடச்ச விஷயம். அதில் நம்பரில் ஏதாவது இன்றைக்கிக்குள்ளே வேறு விதமாக நம்பர் மாறுனா எனக்கு இப்போதைக்கு செய்தி இல்லை. ஆனால் டிசம்பர்
21ஆம் தேதி மாலை வரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச விஷயம் என்னென்னா 31 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும், மத்திய அரசை சேர்ந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒத்துழைச்சு உடனடியாக எல்லாரும் சேர்ந்து அந்த களத்தில் இறங்கினார்கள். அந்த இறங்கினதுனால ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் 800க்கும் மேற்பட்ட பயணிகள் அங்கேயே அம்பிட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால இப்போது முன்னும் போக முடியல, பின்னவும் போக முடியல அப்படிங்கிற அந்த நிலைமை இருந்தபோது அந்த ரயில் நிலையத்திலேயே சிக்கி தவித்து கொண்டு இருக்கிற அந்த பயணிகளை ரயில்வே சார்பில் சிறப்பு ரயிலும் போதுமான அளவு பேருந்து வசதியும் கொடுத்து அவங்க எல்லாரையும் கூட மீட்கப்பட்டார்கள். அதை தவிர 200 ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்ட அந்த நிலையில் கூட ரயில்வே மீதி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோடு சேர்ந்து நல்ல விதமாக அங்கே சமயத்தில் உதவி பண்ணியிருக்கிறாங்க. உள்துறை அமைச்சகத்திலே இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறைகள் 2 இருக்கின்றன. அந்த 2ம் கூட நிலைமையை 24 மணி நேரமும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வர்றதுனால மேலும் மாவட்டத்துக்கு, இந்த 4 மாவட்டத்துக்கும் போக வேண்டிய உதவிகளை தொடர்ந்து இன்னொரு முறை யாரும் கேட்க தேவையில்லாத அளவுக்கு உடனுக்குடனே அனுப்பிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்திய விமானப்படை மூலமாக மன்னிச்சிருங்க ஒரு நிமிஷம். இந்திய விமானப்படை மூலமாக 5 ஹெலிகாப்டரும், அந்த 5 ஹெலிகாப்டரும் கூட 21ஆம் தேதி டிசம்பர் மாலை வரைக்கும் 70 முறை, அதாவது சார்ட்டீஸ்னு வாங்க, ஒரு மிஷன் இன்னைக்கு இங்கே இந்த பாயிண்ட், இந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி ஒரு வேலைக்கோசம் போகிறத ஒரு சார்ட்டின்ற கணக்கு. ஸோ ஒரு ஹெலிகாப்டர் 70 சார்ட்டி மேனிக்கு அந்த 5 ஹெலிகாப்டரும் சேர்ந்து 70 முறை கிரவுண்டில் போய் மக்களை மீட்பு பணியில் இறங்கியிருக்கிறாங்க. அதே போல் கடற்படையை சேர்ந்த 6 கடற்படையை சேர்ந்த ஹெலிகாப்டரும், அந்த நம்பர் தான், ஒரே நிமிஷம் சொல்கிறேங்க, ஒரே நிமிஷம் மன்னிச்சுக்கோங்க. மொத்தம் 9 ஹெலிகாப்டர், 5 ஏர்ஃபோர்ஸ் மூலமாகவும், 1 நேவி மூலமாகவும், 3 கோஸ்ட் கார்டு மூலமாகவும், ஸோ 70 சார்ட்டீஸ் பண்ணியிருக்கிற இந்த 5 + 1 + 3 9 ஹெலிகாப்டர் மூலமாக 70 சார்ட்டீஸ் நடந்து அந்த 42,000 பேரை காப்பாற்றிருக்காங்க. அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அவங்க மூலமாக ரெஸ்கியூ பண்ணவங்களும் இருக்காங்க, அந்த நம்பரும் இது அதில் இருக்குது. அதே மாதிரி that's right, I was looking for this. அதே மாதிரி கடற்படையும் அவங்க மூலமாக சார்ட்டீஸ் நடத்தி கடலோர பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை கூட காப்பாற்றிருக்காங்க. கோஸ்ட் கார்டு மூலமாக 11 சார்ட்டிகள் நடத்தப்பட்டது. ஸோ கடலோர காவல் படை ஹெலிகாப்டரும் இதில் உடனுக்குடனையாக ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க மக்களை மீட்கிறதுக்கு. அதை தவிர நார்மலாக ஒரு வெள்ளமோ புயலோ வந்ததுன்னா அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் ஒரு நிலைக்கு வந்த பிறகு ஒரு அடக்கம் ஆயிடுச்சுங்கும் போது தான் இந்த சென்ட்ரலி போகக்கூடிய சர்வே டீம்ஸ்லாம் போகும். இந்த விஷயத்தில் இந்த தென் மாவட்டங்களில் நடந்த, தென் மாவட்டங்கள் 4த்துலையும் நடந்த வெள்ள சந்தர்ப்பத்தில் இன்டர் மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீம், IMCT அப்படின்வாங்க, இன்டர் மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டீம், அந்த 19ஆம் தேதி
சாயங்காலத்துக்குள்ளமே அவங்களும் டிப்ளாய் ஆகிட்டாங்க. ஸோ அந்த வெள்ளம் அடங்கட்டும், வெள்ளம் நீர் வடியட்டும், அதுக்கப்புறம் அனுப்புகிறோம் அப்படிங்கிறது கூட இல்லாமல் உடனுக்குடனே IMCTயும் அங்கே போய் சேர்ந்துருச்சு. என்னோட ஹோம் மினிஸ்ட்ரியோட அதிகாரிகளும் இங்கே உட்காந்துருக்காங்க. இதுக்கு முன்னதாக டிசம்பர் 11லேருந்து 14 வரைக்கும் அந்த சென்னையில் இருந்த மிக்ஜாம் புயலுக்கு அந்த IMCT சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்டர் மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீம் மிக்ஜாம் புயலுக்கோசம் சென்னை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு போக வேண்டிய டீம் டிசம்பர் 11லேருந்து 14 அது போயிடுச்சு. நான் அதை பற்றி பேசலை. இப்போ இங்கே 4 மாவட்டங்களில் நடக்கக்கூடிய, தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அந்த வெள்ளம், அந்த புயல், அந்த விவகாரத்தை பார்க்கறதுக்கு IMCT இங்கேருந்து 20 கிளம்பிடுச்சு. தேசிய பேரிடர் மீட்பு படை, அதாவது NDRF, இராணுவம், விமானப்படை, கடற்படை, கடலோர காவல் படை, கோஸ்ட் கார்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இவங்க மாத்திரம் 5049 பேரை மீட்டிருக்காங்க. இதில் இராணுவம் சரி எங்கேருந்தோ ஏதோ எடுத்துகிட்டு வரணும், அதனால் டைம் ஆகுதுன்றது இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்துலேருந்தும் வெல்லிங்டன்லேருந்தும் உடனுக்குடனே படைப்பிரிவுகளை அனுப்பி வச்சாங்க. அங்கே கடற்படையுமே உடனே ஜெமினி படகுகளை மீட்பு பணியில் இறக்கியிருக்காங்க. நவீன லகு ரக, அதாவது லைட் ஏர்கிராஃப்ட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், நேவி அதையும் எடுத்துட்டு போய் மக்களை மீட்கிறதுக்கு முயற்சிருக்காங்க. இப்படியாக விமானப்படையும் மீட்பு பணியில் ஈடுபட்டதுனால ஸ்ரீவைகுண்டம் SPS பள்ளியிலிருந்து, நான் பர்டிகுலராக ஒரு இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஸ்ரீவைகுண்டம் SPS பள்ளியிலிருந்து இதுவரை மீட்கப்பட்ட மக்களிடையே ஒரு கர்ப்பிணி பெண்ணும் அது குழந்தையும் கூட, அவங்க உட்பட, கர்ப்பிணி பெண் அவங்க குழந்தை உட்பட 4 பேரை அந்த ஸ்கூல்லேருந்து மாத்திரம் ஹெலிகாப்டரில், விமானப்படையோட ஹெலிகாப்டரில் மீட்கப்பட்ட காட்சி நம்ம சோஷியல் மீடியா மூலமாக கூட பார்த்துருக்கோம். காவல்துறை, கடலோர காவல் பகுதியும் படையும் கூட கோஸ்டல் ஏரியாவில் டிசம்பர் 20 வரைக்கும் அவங்க கணக்கு 711 பேரை அவங்க மாத்திரமே கடலோர ஏரியாவிலேருந்து மீட்டிருக்காங்க. கோஸ்ட் கார்டு, கடலோர காவல் படை, அவங்க மாத்திரமே அந்த நம்பர் மீட்டிருக்காங்க. இப்படியாக உடனே போய் களத்தில் இறங்கினதுனால நிறைய பேரை மீட்க முடிஞ்சிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் கட் ஆஃப் ஆகியிருக்காங்களோ, தொடர்பு இல்லாமல் விலகின மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துலலாம் கூட ஹெலிகாப்டர் மூலமாக அவங்க வீட்டு மேலெல்லாம் போய் இறங்கி மக்களை மீட்கக்கூடிய நல்ல ஒரு முயற்சி நடந்திருக்கு. இதில் நான் நேற்றுக்கு ராஜ்யசபாலையும் அந்த பதில் சொல்லும்போது அந்த விஷயத்தை எடுத்து சொன்னேன். அதை ஒரு முறை உங்களுக்கு இப்போவும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு வருஷமும் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு சென்ட்ரல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுலேருந்து, நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுலேருந்து பணம் கொடுக்கறது உண்டு. அது மத்திய அரசோட பங்கு சமயத்துக்கு கொடுக்கணும். இந்த ஃபைனான்சியல் இயர் 1 April 2023க்கு ஓப்பனிங் பேலன்ஸ் தமிழ்நாடு 813 கோடி ரூபாய், 813.15 crore, 813.15 கோடி ரூபாய் ஓப்பனிங் பேலன்ஸ் அவங்க கிட்ட இருந்திருக்கு. இந்த வருஷத்துக்கான 900 கோடி, 900 crores மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக 450 கோடி முதல்லையே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். இந்த புயல் வரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டோம். அதை தவிர 2வது இன்ஸ்டால்மெண்ட்டாக மீதி இருக்கக்கூடிய 450 கோடியையும் 12ஆம் தேதி டிசம்பர்
இந்த 4 தென் மாவட்டங்களுக்கு மழை வரத்துக்கு முன்னாடியே 2வது இன்ஸ்டால்மெண்ட் 450 கோடி கொடுத்தாச்சு. அதாவது மொத்தமாக 900 கோடி 900 crores இந்த வருஷம் கொடுக்க வேண்டியது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம். 2வது இன்ஸ்டால்மெண்ட்டு 12ஆம் தேதி டிசம்பருக்கு போயிடுச்சு. இதோடு இல்லாமல் 2-3 விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர், மெட்ராலஜி, அதை வானிலை அறிக்கை கொடுக்கக்கூடியவங்க, ரீஜனல் மெட்ராலஜி சென்டர் சென்னையில் இருக்கு. இந்த தென் மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு இந்த 4 தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் வந்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பற்றி மெட்ரலாஜிக்கல் சென்டர் 12ஆம் தேதி டிசம்பரே தகவல் கொடுத்துருக்காங்க. 16-17ஆம் தேதி வாக்கில் தீவிரமான மழை தென் மாவட்டங்களில் வருங்கிறத 12ஆம் தேதியே கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒன்றுத்துக்கு மாத்திரம்தான் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழும். அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன், இது மோஸ்ட் மாடர்ன் சென்டர். இந்த ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர் சென்னையில் எது இருக்கோ அதை பற்றி நான் சொல்கிறேன். அவங்க 5 நாள் முன்னிலையிலேயே வரக்கூடிய 5 நாளில் என்ன நடக்க போகுதுன்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு இல்லை, இப்போ இல்லை, எப்பொழுதும் அவங்க 12 நாள் முன்னாலேயே என்ன வரப்போகுது, அதுக்கு எப்படி நம்ம தயார் பண்ணிக்கலான்றதுக்கு முன்னெச்சரிக்கையாக அவங்க 5 நாளுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. அதை தவிர ஒவ்வொரு 3 மணி நேரமும் சொல்கிறாங்க அடுத்த 3 மணி நேரம் என்ன ஆக போகுதுன்னு. அடுத்த 3 மணி நேரத்தில் எந்த இடத்துல எவ்வளோ கொட்ட போகுது மழைன்றதையும் அவங்க எடுத்து சொல்கிறாங்க. ஸோ 5 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டோமேன்னு விட்டுறதில்லை. 5 நாளைக்கு முன்னாடியும் சொல்கிறாங்க, ஒவ்வொரு 5 நாளைக்கு முன்னாடியும் சொல்லிட்டே போகிறாங்க. அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு. 12ஆம் தேதி சொல்கிறது 16-17ஆம் தேதி வரைக்கும் உள்ள 5 நாள், 13ஆம் தேதி சொல்கிறது 17-18ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 5 நாள். அப்படியே அதை ரொட்டேட் போயிட்டே இருக்கு வண்டி. அதை தவிர ஒவ்வொரு 3 மணி நேரமும் அவங்க வார்னிங் கொடுக்குறாங்க, என்ன ஆக போகுது, எங்கே மழை கொட்ட போகுது, எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு சின்ன மெசேஜாக அதையும் கொடுத்துட்டே போகிறாங்க. அதனால் எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயவு பண்ணி இந்த விஷயத்தை கொஞ்சம் காதார கேட்டுக்காங்க. இது ஒரு நவீனமான, அதிநவீனமான ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர். மெட்ராலஜியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் புரியும். இன்னைக்கு தேதிக்கு நல்ல சீனியர் பத்திரிகையாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. 3 டாப்ளர் சென்டர், அது 3 டாப்ளர்ஸ் இருக்காங்க. டாப்ளருங்கிறது இன்னைக்கு அவ்வளோ சென்சிட்டிவ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த கருவியின் மூலமாக உங்களுக்கு தெரியுது. 3 டாப்ளரோடு இருக்கக்கூடிய அந்த சென்டர் மூலமாக 5 நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸாக ஒவ்வொரு 5 நாளைக்கும் அடுத்த நாள்னு சேர்த்துக்கிட்டே போகுது இன்ஃபர்மேஷன். அதனால் இந்த தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இந்த பேரிடரை பற்றி 12ஆம் தேதி டிசம்பரே செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனால் நான் பிரதமர் ஐயா மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் இதில் நான் பர்சனலாக இந்த தடவை இன்வால்வ் ஆனேங்கிறதுனால என்னுடைய அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன். போய் உட்காந்து இந்த தமிழ்நாட்டில் இந்த 4 மாவட்டங்களில் ஒரு பேரிடர், இவ்வளோ மழை வருது, வருஷத்துக்கு கொட்ட வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டுதுங்க, எங்களுக்கு உதவி தேவைன்னு கேட்ட உடனே ஏன் முன்னாலேயே அதிகாரிகளுக்கு ஆர்டர் கொடுத்து ஹோம் செக்ரட்டரிக்கு ஃபோனில் கூப்பிட்டு சொல்லி அனுப்பி கொடுங்க, எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்கேருந்து எப்படி கப்பல்கள் எடுத்துகிட்டு வருவீங்களோ, ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வருவீங்களோ எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அங்கே உதவின்னு ஏன் முன்னாடி ஆர்டர் பண்ணார். அது கேட்ப அன்றைக்கி ராத்திரிக்குள்ளே ரிட்டன் ஆர்டர் நம்ம கண் முன்னாடி வந்துச்சு. களத்துலையும் இறங்கினாங்க. நான் நிறைய பேரோட அதுக்கப்புறமும் பேசினாங்க. ஆமாங்க ஹெலிகாப்டர் வந்திருக்குங்க, இன்னும் நிறைய கொடுங்கன்னு கேட்டாங்க. அதே மாதிரி அடிஷ்னல் சோர்ஸும் நம்ம அடுத்த நாளைக்கு கொடுத்துருக்கோம். இந்த செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோடு இல்லாமல் தமிழ்நாட்டில் எப்போ என்ன இடையூறு வந்தாலும் உடனே பிரதமரும்
உள்ளாட்சி அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான இந்த உதாரணம் ஒன்று நம்மளுக்கு முன்னாடி இருக்குது. எப்பொழுதும் தமிழ்நாட்டின் நலம் கோரி அவங்க இரண்டு பேரும் தலைவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு விவகாரம் பண்ணியிருக்கிறாங்க. அதை சொல்ல தான் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வரவழைச்சோம். ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு. ஏதாவது கேள்வி இருந்தால் டெஃபினட்டாக. தேங்க்யூ. எனி கொஸ்டின்ஸ் ப்ளீஸ்? ஐ மீன் இஃப் யூ கேன். யா, வில் ஜஸ்ட் கிவ் அ microphone to you. Speak in the microphone. மேடம் வணக்கம். ஹனிகுமார் ஃப்ரம் தந்தி டிவி. நீங்கள் சொன்னீங்க சென்னை வானிலை மையம் ரொம்ப அதிநவீனமானது, முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னு. இப்போது அன்புமணி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு சென்னை வானிலை ஆய்வு மையத்தை இழுத்து மூடணும். ஏன்னா வெளிநாடுகளில் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் எவ்வளோ நேரம் மழை பெய்யும், எவ்வளோ சென்டிமீட்டரில் பெய்யுன்றதுலாம் ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் கொடுக்குறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. அதுக்கு உங்களுடைய பதில்? அந்த குற்றச்சாட்டு சரியானது இல்லை. ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். 3 டாப்லர்ஸோட இந்த தென் மாவட்டங்களில் வரக்கூடிய இந்த மழையும் இது எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்டுன்னு எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்டுன்னு இந்த மாதிரி ஒரு அதி விருஷ்டி அனாவிருஷ்டிங்கிற அந்த முறையில் ஒரே ஏகமாக மழை பெய்யுது. ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை அன்றைக்கி பெய்யுது. இதை இவ்வளவு விவரமாக எடுத்து 12ஆம் தேதி சொல்லிருக்காங்கன்னு நானும் சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லை, அவர் எப்படி சொல்கிறாருன்னா இந்த மாதிரி அதி கனமழை பெய்யும், மழை பெய்யும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அக்யூரேட்டாக எவ்வளோ நேரம் பெய்யும், எவ்வளோ சென்டிமீட்டர் பெய்யுன்ற விவரங்களை அவங்க சொல்கிறதில்ல. அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க முடியாது. அதனால் வானிலை ஆய்வு மையத்தை இழுத்து மூடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தான் இப்போ இல்லைங்க, குற்றச்சாட்டு வைக்கலாம், அதுக்கு விவரமும் எடுத்து சொல்லணும். இப்போ சொன்ன கனமழைக்கு எடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்க? நான் அதுக்கு பதிலாக கேள்வி கேட்குறேன். மழையை ஒரு நிமிஷம், சரி நார்மலாக பெய்யறத விட ஜாஸ்தியாக பெய்யுன்றதுக்கு எடுத்த ஏற்பாடு என்ன? அது கூட அங்கே இல்லைங்களே. ஏங்க, நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்கிறேன், அதே தவிர இன்னொன்று சொல்கிறேன். நார்மலாக மழை வெள்ளம் வரக்கூடிய நிலைமைன்னா கூட அந்த மாவட்டங்களில் பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டிருக்கணுமா இல்லையா? எப்போ போனாங்க அங்கே மந்திரிகள்? எப்போ போனாங்க? நான் இந்த ஒரு மத்திய அமைச்சராக இருந்துக்கிட்டு சில விஷயங்கள் நான் பேச விரும்பலை, இருந்தாலும் நான் கேட்குறேன். நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம் போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுலேருந்து அங்கே யாராவது இருந்தாங்களா? இல்லைங்களே. நார்மல் மழை மாதிரி வரும், சாதாரண வெள்ளம் தான் வரும் அப்படின்னா கூட அப்போ கூட நீங்கள் இருந்திருக்கலாமே. ஸோ குற்றம் சொல்கிறதுக்கு ரொம்ப சுலுவுங்க. ஆனால் நான் சயின்டிஃபிக் விவரத்தோடு கொடுக்குறேன் உங்களுக்கு. இத்தனை பேசுகிறவங்க தயவு பண்ணி ஒரு அமைச்சர் சொன்னதை வச்சுட்டு நான் பதில் சொல்கிறேன். 4000 கோடி ரூபாய் செலவழித்து அதில் 92% மொத்தம் செலவழிச்சுட்டாங்க. என்ன மழை வந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சென்னையை பற்றி பேசினவர் வெள்ளம் வந்த பிறகு சென்னையில் மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்கிறாரு? 42% தான் அதில் செலவழிச்சிருக்கோங்க, மீதி நாங்கள் செலவழிக்கலைங்கிறீங்களா? 4000 கோடி செலவு பண்ணுங்கன்னு கொடுத்துருக்குற பணத்தை, நீங்களே செலவு பண்ணியிருக்கோன்னு சொன்ன பணத்தை எங்கே போட்டீங்க? அந்த நம்பர் ஏன் மாறுது? இங்கே மெட்ரோலஜிக்கல் சரியாக இல்லை, எங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டாக சொல்லியிருந்தா நாங்கள் எல்லாம் அப்படியே ஆணித்தரமாக பண்ணியிருப்போம்னு சொல்கிறவங்களுக்கு நான் கேட்குறேன், 4000 கோடி நம்பரை நீ சரியாக சொல்லையா? 92% சொன்ன ஆள் எப்படி நீங்கள் அதுக்கப்புறம் மாற்றினீங்க அந்த நம்பர் 42ன்னு? இன்ச்சு மழையை நாங்கள் சொல்லேன்னா நீங்கள் 92 42க்கு உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்காத அமைச்சர் நீங்கள் எங்ககிட்ட பேசினா என்னங்க பதில் சொல்ல முடியும்? ஒரே ஒரு நம்பர் 92%க்கும் 42%க்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசக்கூடிய ஒரு அமைச்சர் இப்போ இன்னைக்கு அவங்க இன்னொரு அமைச்சர் மூலமாக கேட்குறாங்க, எங்கள் 0.2 சென்டிமீட்டர் இன்னும் ஜாஸ்தியாக வரும்னு சொல்லியிருந்தா நாங்கள் ஏற்பாடு பண்ணிருப்போம் பேசுகிறீங்களா? என்ன அநியாயம்! நான் நடவடிக்கை எடுக்கலன்னு நான் பேசவே இல்லை. அங்கே எடுத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமான்னு கேட்குறேன். 92% சொல்லி அதை மழை வந்ததுக்கு அப்புறம் 42 பேசுகிற அமைச்சர்கள் இருக்கும்போது மத்திய அமைச்சர்கள் டீம் நல்லா இருக்கு, நீங்கள் கொடுத்த டேட்டா வச்சு சொல்லிருப்பாங்க. நீங்கள் 92 சொன்னப்போ நல்லா இருக்குங்கிறோம். நீங்களே இல்லைங்க 92 இல்லை 42 சொன்னீங்கன்னா
அதையும் நீங்கள் கேட்கணுங்க. எங்களை கேளுங்க, நாங்கள் பதில் கொடுக்குறோம். அங்கே கேளுங்க, 4000 கோடியில் 42 தான் செலவழிச்சிருக்கீங்க சென்னையிலன்னா, இன்னும் டாப்ளரை வச்சுட்டு இன்ச் பை இன்ச் மழை கேட்குறீங்களா? என்னது இருக்கிற ஸ்டெப்ஸுக்கு நீங்கள் என்ன எடுத்தீங்கன்னு கேட்குறேன். நான் 12ஆம் தேதி வார்னிங் கொடுத்தது, எங்களுக்கு சமயத்தில் வார்னிங் கொடுக்கலன்னு சொன்னவங்களே நான் கேட்குறேன். 12ஆம் தேதி 5 நாளைக்கு முன்னாடி கொடுத்த வார்னிங் இல்லைங்கிறீங்களா? அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா 12ஆம் தேதி வார்னிங் கொடுக்கலன்னு? Yeah, please go ahead. No, please speak in the microphone, please. Madam. Just one second, I mean, we'll come to you. இதே மாதிரி அங்கே 2015 அக்டோபர்லேயே சவுத் ஏஷியன் கான்ஃபரன்ஸே நடந்தது. இந்த மாதிரி 150 டைம்ஸ் ரெயின் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க. ஆனால் அப்பவும் இந்த மாதிரி மிஸ் ஆச்சு. ஏன்னா இதுக்கு ஒரு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி சயின்டிஸ்ட்டு டெக்னிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க வைக்கிறாங்க. ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ப்ராப்பராக வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் போயிட்டுருக்கு. அதுக்கு என்ன ஒரு தீர்வு? நல்லா கேட்குறீங்க நீங்கள். 2015 நான் போனேங்க அம்பத்தூரில், வெள்ளத்தில் நடந்து போனேன். உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த எஸ்டேட்டில் எப்படி இருக்காங்க, எம்எஸ்எம்இ யூனிட்டுக்கு என்ன நஷ்டம் நடந்திருக்கு, எங்கேருந்து அந்த கால்வாயெல்லாம் மூடப்பட்டிருக்கு, அதிக நீர் ஓடி வரும்போது அது அப்படியே அதோட தடத்தில் போய் கடலில் கலக்க வேண்டிய ரூட்டில் எல்லாத்துலேயும் அடைச்சி அங்கே என்னெல்லாமோ கட்டியிருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருந்தவங்களே என்கிட்ட சொன்னாங்க. இதை தவிர நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று சொல்லாமல் விட்டதுனால அதையும் இப்போ சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனிகளை 19ஆம் தேதியே அவங்க சென்னையில் போய் உட்காந்து அம்பத்தூர் எஸ்டேட்டில் அந்த டெலிகேஷன் நான் கேட்டேன். நான் அனுப்பி வச்சா இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்கா, இல்லை வேறு எங்கேயாவது உட்காரணுமா? இல்லைங்க, எங்கள் எஸ்டேட்லேயே நாங்கள் இடம் கொடுக்குறோம், அனுப்பி வைங்க. எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் போயிருக்காங்க. உடனடியாக அவங்களுக்கு நிவாரணம் கையில் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறோம். ஸோ மத்திய அரசு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் மாநில அரசு இந்த மாதிரி 4 கேள்வி உங்ககிட்ட பூத்திட்டு எங்களை விட்டு கேட்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, நாங்கள் பதில் கொடுத்துட்டே இருப்போம். அவங்க பண்ண வேண்டிய செயல், அம்பத்தூரில் 2015 வந்த வெள்ளத்துக்கு அப்புறம், அம்பத்தூர்னா தொழில் மையம், அங்கே இருக்கக்கூடிய தொழில் படுத்துருச்சுன்னா நம்மளுக்கு வருவாய் தமிழ்நாட்டுக்கு அஃபெக்ட் ஆகுது. 2015 வெள்ளத்துக்கு அப்புறம் என்ன கற்றுக்கிட்டீங்க பாடம்? அந்த பாடத்துக்கு ஏற்ப என்ன பண்ணினீங்க? அந்த பாடத்துக்கு ஏற்ப நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்த வெள்ளம் அம்பத்தூரில் தேங்கி இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் ஆகிருக்காது. என்னை வந்து பார்த்து டெலிகேஷன் என்ன கேட்குறாங்க, எங்கள் 2015 இந்த அவஸ்தைப்படுறோம். நீங்கள் கேட்குறீங்க மத்திய அரசும் மாநில அரசும், நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நான் உங்களுக்கு எடுத்து ஒவ்வொரு விவரமும், நான் என்னோட ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டில் இவ்வளோ விவரம் கொடுக்க வேணான்னு உங்களுக்கு ஒரு கிறிஸ்பாக சொல்லிகிட்ருக்கேன். எடுத்த செயல் என்னங்க தமிழ்நாட்டில்? அம்பத்தூர் இன்னைக்கு மூழ்கியிருக்கு. பணம் மாத்திரம் கொடுக்குறோம், எவ்வளவுனோ கொடுக்குறோம், இன்றைக்கும் கொடுக்குறோம். என்ன நடந்துச்சு அங்கே? ஒரு ரயில்வே லைன் கடியில் கட்டின பாலத்தில் தண்ணி திரும்பி எஸ்டேட்டுக்குள்ளவே வருது. அது மத்திய அரசு பொறுப்பா? அங்கே தொழில்துறையில் இருக்கிறவங்களை போய் கேளுங்க. Please go ahead. No, please speak in the microphone only. யாருங்க? Here. யார் கேட்குறா? கொஞ்சம் மைக்கில் கேளுங்க. ஹலோ, தமிழக முதல்வர் நெல்லையில் வெள்ள சேதங்களை பார்வையிட்ட பிறகு கூறுகையில், நாங்கள் 2000 கோடி நிதி கேட்டோம் உடனடியாக, ஆனால் எங்களுக்கு கேட்ட போதுமான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே பிரதமரை பார்ப்பதற்கு முன்பு கூட 12000 கோடி நாங்கள் கேட்க உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பேசும்போது கூட என்ன சொன்னார்னா, இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க எங்களுக்கு, ஆனால் அதிகமான மழை வரும் என்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கல. எங்களுடைய களப்பணியாளர்கள் முன்னாடி போய் அதிகாரிகள் 5 அமைச்சர்கள் உள்பட எல்லாருமே முன்கூட்டியே வேலை செய்தார்கள். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேலை செஞ்சாங்க. அப்படி இருந்தும் ஒரு பெரிய சேதங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி மேடம் பார்க்குறீங்க?
தமிழக முதல்வர் திருநெல்வேலி போனார், அங்கே இருந்து பேசினாருன்னு கேட்டது ரொம்ப உகந்த செயல். இவ்வளோ பெரிய பாதிப்பு அஃபெக்ட் ஆகிருக்கும் போது அங்கே போகிறது கரெக்டு தான். ஆனால் 5 நாளைக்கு முன்னாடி 12ஆம் தேதி வார்னிங் கொடுத்தா கூட கொடுக்கல, சென்டிமீட்டர் அளவு எங்களுக்கு விவரம் கொடுத்துருக்கணும், கொடுத்துருந்தா நாங்கள் அபரிமிதமாக பண்ணியிருப்போம்னு சொல்கிறவங்க அதே முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர். Yeah. I'm not finished. Sorry. அதே மாண்புமிகு முதலமைச்சர் இங்கேருந்து நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம் என்டிஆர்எஃப். முதலமைச்சர் ஐயா இங்கே இருந்தாருங்க. ஏன் 4 மாவட்டத்தில் எப்பொழுதும் காணாத, வரலாறு காணாத மழை, மக்கள் திணறிட்டு இருக்காங்க. மத்திய அரசே எனக்கு என்டிஆர்எஃப் கொடுத்து அனுப்பு, நானும் அங்கே இருந்து நான் நிவாரண பணியை பார்ப்பேன்னு சொல்லாமல் டெல்லியில் இருந்தாருங்க. இன்னைக்கு ஒரு 4 நாள் கழித்து போய் திருநெல்வேலியில், 3 நாள் கழித்து போய் திருநெல்வேலியில் நின்றுக்கிட்டு அவர் பேசுகிறாருன்னா நாங்கள் கேட்டுக்கிறோம், அது மரியாதை கொடுத்து கேட்டுக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நாள் முழுக்க தில்லியில் இருந்துட்டு பிரதமர் ஐயாவை ஏன் மீட்டிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பார்ப்பேங்க, போகிற போக்கில் பார்த்துட்டு போவேங்கன்னு அந்த தோரணையில் டைம் கேட்டு, அவரும் ஐயோ தமிழ்நாட்டிலேருந்து முதலமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசியிருக்காங்க. இதுலேருந்து அவருடைய ப்ரையாரிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கணுமா இருக்கு. நாங்கள் பணம் கேட்டிருக்கோம், பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு வேணுங்கிற அளவு டீம்ஸ் போயிருக்காங்க, பார்ப்பாங்க, வந்து இங்கே உள்ளாட்சித்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுவாங்க, சொல்லுவாங்க, அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, இவங்க டீம்ஸ் பார்த்துக்குவாங்க. ஆனால் இந்த பேரிடர்வு நடக்கும்போது முதலமைச்சர் இண்டி அலையன்ஸோடு உட்காந்துருந்தார். அங்கே போய் நான் என் மக்களோட இருக்கேன், அலையன்ஸே நீ இரு, அதை நான் பார்த்துட்டு நான் வரேன், என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கணுங்க. அது இல்லாமல் வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 12,000 16,000 எதுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க. நான் அதை கமெண்ட் பண்ணலை. 12,000 ஜாஸ்தின்னு சொல்ல, 16,000 குறைச்சல்னு சொல்லலை. இங்கே முழு நாளும் இருந்து விட்டு அந்த மாவட்ட மக்களை பற்றி எங்ககிட்ட பேசுறீங்களா? நாங்கள் அதுக்கு முதல் நாளே அனுப்பி கொடுத்துட்டோங்க என்டிஆர்எஃப். Yes. Wait a second. One by one, please. எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஒரு நிமிஷம் இருங்க. Please, please. சொல்றாங்களோ one by one. The lady here. Those who have got mic will speak. Please go ahead. இந்த வெள்ளத்தப்போ தமிழக மக்கள் ஆளும் கட்சி தமிழக அரசு மீது மிகுந்த கோபத்தில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இது வந்து 4 மாவட்டத்திலேயே அந்த மழைநீர் வடிகால் பணிகளை வந்து மேற்கொள்ளாதான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க மக்கள் வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க. உங்களுக்கு கிடைத்த தகவல் இல்லைன்னா, அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு முக்கியமாக பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்திருக்கீங்களா? 2வது கொஸ்டின் வந்து, மேற்கொண்டு அடுத்த கட்டமாக அடுத்த வருடமும் இது போன்ற பிரச்சனை ஏற்படாமல் மக்களை காப்பதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாக நீங்கள் வலியுறுத்துறீங்கன்னு சொல்லுங்கள். நான் 2வது கேள்விக்கு முதல் பதில் கொடுக்குறேங்க. தமிழக அரசு இந்த எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ், வெதர் ஈவெண்ட்ஸ், மழை 2015 பார்த்தோம், இப்போ திருப்பி பார்க்குறோம். அது சென்னை மாற்றும் தானா இல்லை தென் மாவட்டங்களும் தானா, இதெல்லாம் கூட எல்லா சயின்டிஃபிக் டேட்டாவும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கேற்ப அந்த பேசின், சென்னை பேசின் கோசம் நம்ம கொடுத்த பணமும் இருக்குது அவங்கக்கிட்ட. அதுதானே இந்த 4,000 கோடி. இதெல்லாம் சரியான விதத்தில் சரியான சமயத்துக்குள்ளே உபயோகப்படுத்தி இருந்தால் இந்த நிலைமை வராது. அதை பற்றி சரியான விவரம் கூட கொடுக்கறது இல்லைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. 4,000 கோடி, அதில் நான் இப்போவே உங்களை கேட்குறேன், 92% செலவாயிடுச்சுன்னு சொன்ன அமைச்சரே, மழை வந்த பிறகு 42% தான் செலவாயிருக்குன்னு சொன்னால் எதை நம்புறது மக்கள்? நீங்கள் 92% செலவழித்த பிறகு கூட இப்படி ஆயிருந்தா சொல்லிருக்கலாம். இல்லைங்க, எங்களால் கூட எதிர்பார்க்க முடியல, 4,000 கோடி செலவு பண்ண பிறகு சென்னை மூழ்கிடுச்சுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் செலவே பண்ணல, 42 இப்போ நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்க. அது அந்த 42 நிஜம்தானா? கேள்வி கேட்கணுமா இருக்கு. அதனால பேசன், சென்னை பேசன் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்த பணம் கூட சரியாக உபயோகப்படவில்லையோ அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன். உங்கள் கேள்வி, முதல் கேள்விக்கு நான் பதில் கொடுக்க விரும்பல. மேடம், மத்திய அரசும் மாநில அரசும்
2 பேரும் மாற்றி மாற்றி குறை கூறிக்கிட்டே இருக்காங்க. இதில் வந்து இடையில பாதிக்கப்படுறது மக்கள் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2 பேரும் குறை சொல்லலைங்க. நாங்கள் குறையே சொல்லலை. நாங்கள் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நாங்கள் குறையே சொல்லலை. நாங்கள் பண்ணுறத பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் சமயத்தில் பண்ணுறத பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். மக்களுக்கு இடர் வரக்கூடாதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேசிய பேரிடர்வு அப்படின்றது ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி அப்படிப்பட்டது இல்லை, உத்தராகண்டில் நடந்தது தான் அப்படின்னு நாங்கள் சொல்ல. தேர் இஸ் நெவர் அன் அனௌன்ஸ்மெண்ட். ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். ஆஸ் தேசிய பேரிடர்வு, அதாவது நேஷனல் டிசாஸ்டர்ன்ற அனௌன்ஸ்மெண்ட்டை மத்திய அரசு அனௌன்ஸே பண்ணலை. வேறு ஸ்டேட்டுக்கு பண்ணாங்க, தமிழ்நாட்டுக்கு பண்ணல. இல்லைங்க, அந்த சிஸ்டமே இல்லைங்க. There is no such thing as announcing that this is a பேரிடர்வு, national disaster. No, there is nothing like that. உத்தராகண்டுக்கும் பண்ணல, வேற எந்த ஸ்டேட்டுக்கும் பண்ணல. There is no thing as announcing a state as a national disaster. இல்ல. Have you ever announced anything as national disaster till now? Will you want to answer him? Never. அதனால ஆனா ஸ்டேட் லெவல்ல ஒருவேளை ஸ்டேட்டு ஒரு டிசாஸ்டர்னு டெக்ளேர் பண்ணோன்னு விரும்பினாங்கன்னா அதுக்கு வேணுங்கிற கைட்லைன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் அனௌன்ஸ் பண்ண முடியும்? பெஸ்ட், ஒரேடியாக என்னெல்லாமோ ஒரு விதமான பூச்சிகள் வந்து பயிரை நஷ்டப்படுத்திருச்சு பெரிய பெரிய அளவில் அப்படின்னா அதையும் அனௌன்ஸ் பண்ணுங்க. வெள்ளமாக அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. அவங்க would you want to explain that you've given guidelines for the states to announce any disaster that they think they want to announce? Do you want to explain that? Yeah. டிசாஸ்டர்னு ஸ்டேட்டில் அனௌன்ஸ் பண்ணோன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணலாம். அது ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக வரக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸை வச்சுக்கிட்டு இவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி கைட்லைன்ஸும் கொடுக்குறாங்க. நீங்கள் எதெல்லாம் டிசாஸ்டர் அப்படின்னு ஸ்டேட் லெவலில் சொல்ல முடியும்? அவர் லிஸ்ட் படித்தார் உங்களுக்கு. அந்த எர்த்குவேக்கோ இல்லை வெள்ளமோ அதிகமாக மழையோ இல்லை பயிர் நாசனமோ அப்படின்னு வரிசையாக 12 ஐட்டம் அவர் படிச்சுட்டார். அதை நீங்கள் உங்கள் ஸ்டேட்டில் வேணுன்னா ஃபினான்ஸ் கமிஷனும் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குன்றதுனால அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபண்ட் இருக்குது பாருங்க, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், அதுலேருந்து 10% வரைக்கும் எடுத்து இதுக்கோசம் உபயோகிக்கலாம் அப்படிங்கிற கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை தவிர மத்திய அரசு நேஷனல் டிசாஸ்டர்னு ஏன் அனௌன்ஸ் பண்ணல? இல்லைங்க, அந்த சிஸ்டமே இல்லை. இப்போ வரைக்கும் யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணல. என்ன கமெண்ட்டுங்க? அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க. அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்கள் அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம்லாம் பேசினார் இல்லைங்களா? அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கும். Madam, one minute. அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் பேசுகிறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவியில் அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா? கேட்க முடியுமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு. அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்குறோம். இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியலில் நல்லது இல்லைங்க. அவர் அரசியலில் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா? அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா? பேசுகிற பாஷை மொழி, அவங்க தாத்தா எப்பேற்பட்ட தமிழ் அறிஞர், எப்பேற்பட்ட தமிழ். எக்ஸ்கியூஸ் மீ, ஹூஸ் இன் அ ஹரி யார்? ப்ளீஸ் just hold let on. me finish. He is also your colleague. I'm answering him. அதனால் நம்ம நாக்கில் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும். இது நான் பொதுப்படையாக சொல்கிறேன். அவர் மேலே காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லலை. இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம், இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்குறோம். மக்கள் அங்கே மழையில் அவஸ்தைப்பட்டு இருக்கும்போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப்னு. அட்வான்ஸாக பணத்தை 12ஆம் தேதி டிசம்பருக்குள்ளே 9,000 ரூபா கொடுத்து 9,000 கோடிக்கு கொடுத்துருக்கோம். அது ஏன் அப்பா சொத்துனோ உங்கள் அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன், எப்பொழுதும் சொல்ல மாட்டேன். நம்ம பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும். தயவு பண்ணி
நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும்போது கூட சொல்லுங்கள், அந்த அம்மா இப்படி பேசுனாங்க, நம்ம எல்லாரும் கூட யோசித்து பேசணுங்க. கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடுத்துட்டாங்க. இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவாங்க. உங்கள் அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க, அதனால் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக, வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள், இது உங்களுக்கும் உதவுங்க. 12th December, IMD issued heavy to very heavy rain, 64 mm and greater than 124 mm in 24 hours for 16th December. On the 12th they tell you heavy to very heavy about 16th December all over South Tamil Nadu, and a daily press bulletin was also shared with all the stakeholders. That's one thing. Second, then it was continued on a 5 days warning, and that was issued on 13th and 14th also of December 2023. It was further upgraded on 15th December to orange color warning with heavy rainfall forecast in the bulletin which was issued for the period 16 to 18. So you had it on the 12th, you had it on the 13th, you had it again on the 15th, you had it again on the 16th. Repeated warning. Okay, the same forecast continued in the bulletin which was issued on the 16th December as well about orange color warning. Yeah, please go ahead. தவிர்ப்புக்கு வேணுங்கிற விஷயங்கள் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. வெள்ள தவிர்ப்பு, வெள்ள நிவாரணம், அதுக்கப்புறம் வெள்ளம் வந்த பிறகு நிவாரணம், தவிர்ப்புக்கான முயற்சிகள் சரியாக எடுக்கப்பட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. நான் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய அம்பத்தூர், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், ஹார்பர், ரயில்வே ஸ்டேஷன், போர்ட், அதை பற்றி பேசுகிறேன். தென் மாவட்டங்களில் அங்கே இத்தனை கன்ஜெஷன் இல்லை, அதனால ஒரு நாள் பெஞ்ச மழையில் ஒரு வருஷத்துக்கான மழை ஒரே நாளில் பெஞ்சா கூட மறுநாள் அது கொஞ்சம் வேலைக்கு போயிடுச்சு. சென்னையில் அது நடக்கலையே. இது காரணம் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். அதில் நான் இப்போ பெரிய டீட்டெயிலில் போக முடியாது. அதை டீட்டெயில் பார்க்குறது ஹோம் மினிஸ்ட்ரி. அவங்க இப்போ தான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உங்களுக்கு அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் மூலமாக அங்கேயும் போயிட்டு விசாரிச்சுட்டு வந்தவங்க, அந்த போய் விசாரிச்சு சர்வே பண்ணுறவங்களோட உட்காந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பேசுகிறாங்க. அந்த இன்புட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு தான் இவங்க ஃபைனலைஸ் பண்ணுறாங்க அமௌண்ட். ஸோ ஐ மே நாட் பி இன் அ பொசிஷன் டு கமெண்ட். The last question, please. ஒரு நிமிஷம். No, let him ask question. I mean, அவர் வந்த பிறகு வரேன். Thank you. ஒரு நிமிஷம் மைக் கொடுத்துட்டாங்க. Mike. தமிழ்நாடு அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிவாரண தொகை போதும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வழங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரெண்டாவது கொஸ்டின் வந்து, இப்போ எண்ணூரில் இந்த சிபிசிஎல் நிறுவனத்தோட அந்த எண்ணெய் கழிவுகள் கலந்த விவகாரம் ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோமீட்டர் தூரம். அது இந்த வெள்ளம் சம்பந்தப்பட்டதா இல்லையே? சென்னை வெள்ளம். ஸோ இன்னும் கூட அதோட பாதிப்புகள் வந்திருக்கு. இதுக்கு எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறோம்? ஆமாங்க. அந்த கழிவுகளில் இன்னும் எடுக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதில் நிறைய ஹெல்த் ஹசார்ட்ஸ் வேறு மக்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம எதுவும் பண்ண போகிறோமா, இல்லை ஸ்டேட்ஸ்க்கு ஏதாவது அதில் பங்கு இருக்கா? ஒரு நிமிஷம். முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. 6000 ரூபா பெர் பர்சனுக்கு கொடுக்குறாங்கன்னா அது அவங்க இஷ்டம், அவங்க கொடுக்குறாங்க. நான் அதை பற்றி காமெண்ட் பண்ணலை. அவங்க அதை கொடுத்தது யாருக்கு கொடுக்குறாங்கன்றது நம்மளுக்கு தெரியுதா? இன்றைக்கி தேதிக்கு மக்களுடைய பணம் அப்போ சொத்தான்னு கேட்குற அந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குற பணம் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அக்கௌண்ட்டுக்கு கொடுங்க. அப்போ யாருக்கு ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்கன்னு நீங்களும் பார்க்க முடியும். அவர் கேட்குற மாதிரி சிஏஜியும் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்
மூலமாக பார்க்க முடியும். இப்போ நீங்கள் கொடுக்கறது யாருக்கு? நிஜமாக வெள்ளத்தில் அமிட்டவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நினச்சிக்கிறேன் நான். அதை பற்றி நான் கேள்வி கேட்க முடியாது. ஏன் கேஷாக கொடுக்குறீங்க? அது கவர்மெண்ட் பணம் தானே. என் அப்பா சொத்து இல்லையே, உங்கள் அப்பா சொத்து இல்லையே. போடுங்க டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அக்கௌண்ட்டில். அதை தான் நான் கேட்குறேன். 6000 போதுமா இல்லையா, கொடுக்கணுமா இல்லையா, அந்த பேச்சுக்கே நான் வரல. கொடுக்கறத கொடுக்குறீங்க, அக்கௌண்ட்டில் டைரெக்டாக போடுங்க. இன்றைக்கி மக்களுக்கு எல்லாருக்கும் மோடி ஐயா அக்கௌண்ட் கொடுத்துருக்காரு பேங்க்கில். டைரெக்டாக அவர் அக்கௌண்ட்டில் கொடுங்க. கொடுத்தது யார், அந்த பெனிஃபிட் யாருக்கு போய் சேர்ந்ததுன்ற அதுக்கப்புறம் நீங்களே மீடியாவே போய் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ மூலமாக அந்த 6000 சீட்டு கட்டு மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறத விட அது பெட்டராக இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணலாம் அதுக்கப்புறம். Is there anything you want to say on that oil leakage from Ennore, the disaster as a result of that? No. உங்களுக்கு விவரம் யார்ட்டையாவது அந்த பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து கேட்டு அனுப்புகிறோம். Thank you very much, madam. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.